இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் உடனடியாக வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களின் பெயர் பட்டியல்களை கையளிக்குமாறு இதற்கு முன்னர் 3 சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் தெரிவு செய்து அனுப்பி வைக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் தொடர்பில் அறிவிப்பதற்கு அனைத்து கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயாதீன குழுக்களின் தலைவர்களுக்கு 25 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் அமைச்சினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கமைய இன்றைய தினம் நள்ளிரவுக்குள் கையளிக்கப்படும் பெயர் பட்டியலை வர்த்தமானியில் பிரசுரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். 161 உள்ளூராட்சி மன்றங்களில் 50% மேல் வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தலைவர் அல்லது உபதலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். 178 உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர் அல்லது உபதலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கை உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரின் தலையீட்டிலேயே மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரின் தலையீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைக்கான வர்த்தமானியில் பெயர் குறிப்பிடப்படாத எந்தவொரு உறுப்பினருக்கும் பங்கு பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்படும் பெயர்கள் மாத்திரமே வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அவர்கள் மாத்திரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார்.